என்னை காக்கும் கர்த்தர் கரம் பிடித்தார், முன் செல்லுவேன், நான் முன் செல்லுவேன். என் கண்மலை, என் கோட்டை, ஆபத்து காலத்தில் அரணான துணை. என் கண்மலை, என் கோட்டை, ஆபத்து காலத்தில் அரணான துணை. என்னை காக்கும் கர்த்தர் கரம் பிடித்தார், முன் செல்லுவேன், நான் முன் செல்லுவேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். துவங்கியிருக்கிற இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் முன் செல்ல, அவருக்கு முன்பாக நான் செல்ல, அவர் பின் செல்ல, நான் அவருக்கு பின் செல்ல என்று சொல்லி நல்லுறவோடு கூட அவரோடு கூட பயணிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னை காக்கிறார், போதிக்கிறார், நம்மை ஒவ்வொரு நாளும் சரியான பாதையிலே வழி நடத்துகிறார். இந்த உணர்வோடு கூட இந்த புதிய மாதத்திலே நாம் காலடி எடுத்து வைப்போம். 6 மாதங்களும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதே நம்பிக்கையோடு ஆண்டவர் பின் செல்வோம். நிச்சயமாக நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக என்ன ஆயுதத்தை உருவாக்கினாலும் கொல்லன் பட்டறையிலே ஆயுதத்தை உருவாக்குவதற்கு முன்பே அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உரு தெரியாமல் அழித்து போடுவாராம். அதில் நமக்கே தெரியாது. ஆனால் அது உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே நம் சார்பிலே ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்து அதை ஒன்றுமில்லாமல் போக செய்வார். எப்பொழுது தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமைக்கு நன்மை செய்வதற்கு என்னையும் உங்களையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். பேதுரு சொல்லும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களிலிருந்து என்று அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக பண்ணுகிறவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் 54:17 சொல்வது போல நாம் நன்மை செய்ய படிக்க வேண்டும். இந்த மாதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்வது போல நன்மை செய்ய படிக்க வேண்டும். அப்போ என்னத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நன்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு தீமை செய்ய எத்தனிக்கும் பொழுது நாம் நன்மை செய்ய படிக்க வேண்டும். அது ரொம்ப கடினமான காரியம். ஆனால் அதற்கு உதாரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தனக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்த ஆண்டவர். இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே யோசேப்புடைய வாழ்க்கையிலே அதிகமாய் நாம் தியானிப்போம். அவருடைய சகோதரர்கள் தீமை செய்வதை நினைத்தார்கள், ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றி போட்டார் என்பது நாம் அதிகமாய் தியானிக்கிற ஒரு பகுதி. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரத்தில் 27ஆம் அதிகாரத்திலே கப்பல் பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பவுலடியார் பார்த்தீங்கன்னா அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் அவருக்கு தீமை செய்யணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கப்பலிலே பயணம் செய்த 276 பேரையும் தன்னை உட்பட காப்பாற்ற வேண்டும் என்பதிலே அவர் அக்கறை கொண்டவராக இருந்தார். தனக்கு தீமை செய்கிறவர்களையும் காப்பாற்ற வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதிலே பவுலடியார் நமக்கு உதாரணமாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நன்மை செய்யப்படுங்கள். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யப்படுங்கள். தீமை செய்கிறவர்களுக்கு எப்படி நம்ம தீமை செய்யலாம்னு சொல்லி அதையே சிந்தித்து நாட்களை கடத்தாதபடி தீமை செய்கிறவர்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம் என்று வேதத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக கற்றுக்கொண்டு
நன்மை செய்ய நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை மட்டுமல்ல நம் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாக இது அமைவதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.